நேற்றைய முன்தினம் சின்னதுரை என்ற மாணவன் தாக்கப்பட்டான் என்ற செய்தியை ஊடகத்தின் மூலியமாக தெரிந்து கொண்டு, அது சாதியல் ரீதியான தாக்குதல் என்றபடி அந்த ஊடக செய்தி இருந்ததால் உடனடியாக நேற்று இரவு கிளம்பி இன்றைக்கு அவங்கள நேரில் அவங்க வீட்டில் சந்தித்தேன். அதன் அடிப்படையில் திரும்பி தாக்குதல் ஏற்பட்டிருக்குதுன்றது ஒன்றும் ஒரு சங்கடமாக இருந்ததுனால உடனே நேரடியாக நானும் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் சின்னத்தம்பி அவர்களும் மற்ற இங்கே இருக்கிற சக எஸ்சி-துறை மாவட்ட தலைவர்கள் பல மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கே நெருங்கிய மாவட்டங்கள்லேருந்து எல்லாம் போய் சந்தித்தோம். சந்தித்ததன் பிறகு தான் தெரியுது, அது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆப்பில் அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு மூலிமா இந்த பத்திரிகை வைக்கணும் திருமணத்துக்குன்ற மாதிரி அழைத்திருக்காங்க. அதுக்காக போயிருந்ததாகவும் அங்கே அவங்க வழிபறி மாதிரி அவர் பாக்கெட்டில் எதனா பணம் இருக்கா, அந்த ஜிபேல எல்லாம் இருக்குதா, ஜிபேல ஏதோ 12 ரூபா தான் இருந்திருக்குது. ஸோ அதனால் இருந்த ஃபோனை பிடுங்கி சென்றதாக அவரே சொன்னார். அந்த வீடியோலாம் நாங்கள் பதிவு செஞ்சோம். அவருக்கு நல்லா டீட்டெயிலாக கேட்டோம். யாராவது சொல்லி கொடுத்து பேசுகிறீங்களா, உண்மையாகவே சொல்லுங்கள், உண்மையாகவே இது ஜாதி ரீதியை தாக்குதலா இல்லை இந்த மாதிரிலாம் இல்லைங்கண்ணே, நாங்கள் இந்த மாதிரி தவறுதலாக ஏதோ போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அவர் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி-துறையின் சார்பாக ஒரு 25,000 நிதி உதவி, அதாவது அவருடைய மருத்துவ செலவுக்கு ஏதாவது தேவைப்படுறதுக்காக உதவிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட, அவங்க தங்கச்சி, அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க தங்கச்சிக்கிட்டையும் இவருடைய கொஞ்சம் கண்காணிங்க, ஏன்னா ஏற்கனவே 2 முறை பாதிக்கப்பட்டிருக்காரு, ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரணும், அதனால் கண்காணித்து அவர் எந்த செயலும் அடுத்த கட்டமாக வீட்டுக்கு தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாத பார்த்துக்குங்க. அவர்கிட்டையும் அறிவுரை சொன்னேன், நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தேவையெல்லாம் செய்யக்கூடாது, இதனால் குடும்பம் பாதிக்குது, நாளைக்கு சமூக ரீதியாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அரசுக்கும் ஒரு தேவையில்லாத கெட்ட பேர் வருது, அதெல்லாம் அவருக்கு நல்ல அறிவுறுத்தல் செஞ்சுட்டு அப்படியே நேராக திருநெல்வேலி மாநகர கமிஷனரை சந்தித்தோம். அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே பணியாற்றுற டிசி ஏசி எல்லாரையும் அழைச்சி ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணார். என்ன நடவடிக்கை என்ன நடந்ததுன்னெலாம் அவர்கிட்டையும் கேட்டோம். அவங்களும் அதே சேம் சப்ஜெக்ட் தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காவல்துறையை நான் ரொம்ப இந்த விஷயத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப உசிதமாக செயல்பட்டுருக்காங்க. அவங்க உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த 4 பேர் எதையும் செக்யூர் பண்ணியிருக்காங்க. செக்யூர் பண்ணி அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுத்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பும், வீட்டுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு, ஒரு காவல் ஆய்வாளர் 2 உதவியாளர்களோட ஒரு டீமை போட்டு அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வராங்க. இதை பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒரு ஜாதிய தாக்குதல் மாதிரி இதை ஒரு கட்டமைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சமூக நீதியின் ஆட்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு தலித்து மக்களுக்கு எதிரான அரசுன்ற மாதிரி ஒரு நெரட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த சம்பவத்தை உபயோகப்படுத்த நினைக்கிறாங்க சில சாதி ரீதியான எதிர்கட்சிகள், RSS போன்ற இயக்கங்கள். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஊடக செய்தியை நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த செய்தியை ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக இல்லாமல் இது ஜாதிய அடிப்படையில் இந்த சம்பவம் நடக்கலைன்றதை தெரிய வைக்க வேண்டிய கடமை எனக்கு. எப்படி 2 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு பாதிக்கப்படும் போது உண்மையாகவே ஜாதி ரீதியான பிரச்சனை, அதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி வலியுறுத்தி அவருக்காக போராடணுமோ, அவருக்கு உதவி பண்ணணுமோ, அதே அடிப்படையில் இன்னைக்கு அது இல்லைன்றதையும் சொல்ல வேண்டிய கடமை ஒரு தலைவர், ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்களும் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கடமை, மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குன்றதை உணர்ந்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நாங்கள் வச்சுட்ருக்கோம். இப்போ நாகர்னா இது உண்மையாகவே ஜாதி ரீதியான பிரச்சனையா இல்லை ஏதாவது மறைக்காம சொல்லுங்க, இந்த பிரச்சனை யாருக்கும் பயப்படாதீங்க. இன்ஸ்டாகிராம் எவ்வளோ நாள் பழக்கம் வந்தது? ஒரே நாள்லயே ராபரி பசங்க எல்லாம் ஃபோனுக்கு இன்ஸ்டாகிராம்ல பழக்கம் கூப்பிட்டுருக்காங்க. என்னாச்சு மணி சொல்லணும்? இன்ஸ்டாகிராம்ல பழக்கம்னு சொல்லி மெசேஜ் போட்டுருக்காங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு பேமா அப்படியே அடிச்சு இப்போ கட்டையில ஏதோ அடிச்சிருக்காங்க, கீறிருக்காங்க. கட்டி கட்டி வச்சுன்னா என்ன வருது? உங்க குடும்பத்துக்கு மட்டும் எழுப்பல, சமூகத்தே எழுப்பல. நாங்களாம் எதுக்கு ஓடியாடுறோம்? அங்க இருந்து சென்னையில இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் எதுக்கு ஓடியாடுறோம்? துடிச்சு போய் ஓடியாடுறோம். எதுக்கு? நம்ம பையன் ஒருத்தர் இவ்வளவு நல்லா அறிவுபூர்வமா படிக்கிறான், நாளைக்கு ஒரு கலெக்டர் ஆகணும், IPS ஆகணும், இந்த சமூகத்துக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு பின்னால் நிக்கிறோம். நாங்க வெறும் காசு கொடுக்கறது மட்டும் இல்லமா, உணர்வுபூர்வமா வரும். காசுனா அங்கே அக்கௌண்ட்ல ஜிபேல அமைச்சிடலாங்க. எதுக்கு நேரா வரும்? ஒரு பையன் நம்ம சமூகத்துல இவ்வளவு தூரம் வரான்னா அவன் நம்மளாம் பேக்ரவுண்ட் நிக்கணும். பொருளாதார ரீதியாக தடங்களாயோ இல்லை எதனா பிரச்சனை நின்று கூடாது. கவர்மெண்ட் மேல வரணும்னு நினைக்கிறோம். அரசு வீடு கொடுத்துருக்கு,
இந்த வீடு யார் கொடுத்தது? முதலமைச்சர் இந்த வீடு கொடுத்துருக்காரு. நம்ம நல்லா நிம்மதியா தூங்கணும், நிம்மதியா இருக்கணும், அப்பதான் நம்ம படிக்க முடியுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா வெளியே ஜாதி ரீதியான பிரச்சனைன்றாங்க வெளியே நியூஸ்ல. உண்மையா இல்ல இன்ஸ்டாகிராம்ல பார்த்து உண்மைதானமா நீங்க சொல்றது? ஏன்னா இல்ல நாங்க இதுக்காக போராடலாம் தேவையில்லைல்ல. கன்ஃபார்மா? சரி, உடம்பு பாத்துக்கப்பா, நல்லா தைரியமா இரு. எந்த பிரச்சனை இருந்தாலும் எதுனா உனக்கு எதனா ஒரு சங்கடம்னா கூட உடனே பேசு. நீ பேசுமா? சரி வரமா, உடம்பு நீங்களும் தைரியமா இருங்க, நாங்களாம் இருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.